ஹாய் உறவுகளே, அனைத்து உறவுகளுக்கும் மாமாவின் வணக்கம். அக்கா இங்கதான் இருக்கியா நீங்க குட்டிச்சு? அக்காவின் மாமாவின் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நானும் மாமா வந்து ரொம்ப நாளா மக்கள்கிட்ட வந்து டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் சொன்னதே இல்லை. அதுக்காக சொல்லணும்னு நினைச்சோம். இருந்தாலும் அடிக்கடி யாரையும் மூத்திர சந்துக்குள்ள கூட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால என்னையும் மூத்திர சந்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். சரி விட, உண்மைகள் கசக்கதான் செய்யும். உண்மைகள் கசக்கதான் செய்யும். மறக்காம வந்து இந்த ஆள் எந்த மூத்த சொந்தக்குள்ளாரு இவனே ஆண்டின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்ம உறவுகள் பக்கான கட்சிதுங்க. அது மாதிரி இருந்தாலும் எங்க யாரோட பார்த்தாலும் கமெண்ட்ல தட்டி விட்டு போயிருங்க. சரி, அடுத்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? போய்த்தோல. கணவன் மனைவி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது போய் இவர்கிட்ட அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும். கணவன் மனைவினா எப்பயுமே வந்து இதெல்லாம் எடிட்ல தூக்கிடு, அந்நுண்ணியமா இருக்கணும். எப்பயுமே எங்களை மாதிரி சண்டை சச்சரவு இல்லாம சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். தலை சொரியுதுமா? சொரிய உனக்கு எப்ப பாரு எவ பக்கத்துல படுத்துட்டு வந்து பேன் குடுத்திக்கிட்டு கிடக்கிறது. எவ பக்கத்துல போய் படுக்கிறேன். ஆமா, சிரிச்ச மாமா எப்பயுமே வந்து எங்க மாதிரி சந்தோஷமா சிரிச்ச முகமா வீட்டுல வந்து அந்நுண்ணியமா என்ன கேட்காம இவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், இவரை கேட்காம நான் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸ் நாங்க. என்ன ஒண்ணு, ஒரு வீட்டுல கடுகு தீர்ந்து போச்சு தாளிக்கனாலும் இவரை கேட்காம வாங்க மாட்டேன். ஆமா, ஏதோ தலையாட்டிக்கிட்டே இருக்க. சொல்லுவியா? கடுகு கேக்குறதா கூட கட் பண்ணி இதுல தூக்கிடுங்க. கடுகு கூட என்ன தாளிக்கிறதுக்கு இவரதான் கேப்பா. ஆமா, கடுகு வந்து கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமான்னு கூட இவளுக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், கடுகுங்கிறது கடுகு வந்து வாங்கணும்னா கூட இவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க கடுகு கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா அப்படி கேட்பாங்க. என்னைக்கே வந்து கட்டின பொண்டாட்டிய வந்து மரியாதையா தாய் ஸ்தானத்துல வந்து பார்ப்பாங்க. ஐயோ, நான் அந்த இடத்துல வந்து என்னைய வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்பா மாதிரி என்னை பாத்துக்கிறாங்க. உங்க அப்பனை பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுற? உங்க அப்பனோட என்ன கம்பேர் பண்ண? உங்க அப்பா மாதிரி என்னை பாத்துக்குவாங்க. அதாவது பாசத்துல பராசக்தி. என்னமோ வந்து போயிச்ச டைலாக்கு எழுதி கொடுத்தது. நைட் எல்லாம் உட்காந்து படினா படி. எங்கேமா படிக்க விட்ட நீனு? பாசத்துல பராசக்தி, நேசத்துல வந்து நேதாஜியா? நேதாஜி. பணிவுல வந்து சொல்றதுக்கு வாயில வசம் வச்சுதான் தேய்க்கணும் நானு. இப்படி சொல்லிவிடு, நிறைய சொல்லு. என் பொண்டாட்டி எப்பவுமே கியூட்டா இருப்பா. அவளை அப்ப இருந்து இப்ப சீரியஸா பேசலாமா நம்ம? சரியா, இதெல்லாம் வந்து விட்டுருந்தேன். அதாவது உண்மையிலேயே என்னன்னா, நானும் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா எச்சக்கல வாழ்க்கை. என்னம்மா இப்படி சொல்ற? நல்லதா தானம்மா சொல்றேன். நானும் ஒரு வாழ்ற வாழ்க்கையை பத்தி அவரே சொல்லுவாரு. வந்து நான் நடிக்க வந்திருக்கேன், 5 மணிக்கு மேல என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுவாரு. நான் கிளம்பணும். காலைல 9 to 5 இந்த ஆபீஸ்க்கு நடிக்க வருவேன். அப்பப்ப இந்த மாதிரி மூத்திர சந்துக்குள்ள கூட்டிட்டு வருவாரு. என் மூஞ்சி தானே தெரிய மாட்டேங்குது. தலை சொல்லிடுமா? என்னம்மா உன் பக்கத்துல பார்த்தாலே பேனு, இங்க பாருமா வந்து பேனா பார்த்தேன்னு சொல்லாத. என் புருஷன் வீடியோ பார்த்தா திட்டுவாரு. நடிக்க போன இடத்துல என்ன தூங்குனீங்க? நல்ல வாயில வருது. ஏமா சரி பேசுறேன். ஆமா, அது என்னன்னா ஹஸ்பண்ட்னா வீடியோ முடிஞ்சோன்னா நானும் அவ்வளோ ஹஸ்பண்ட் வைப்ப மாதிரி. அதுக்காக என்னம்மா பேசிட்டு இருக்கோம், உட்காந்து தின்னு கிடக்க நீங்க. நீ பேசுன கவனிக்கல. இதான் மக்களே, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா வாய்க்குள்ளியாமா பயிற்சி இருக்கும். ஏமா வேக வேகமா பேசு. அதான் உறவுகளே, ரொம்ப நன்றி உறவுகளே. எதுக்கு இப்ப நன்றி சொல்ற? சொல்லு, எதுக்கு நன்றி சொல்ற? அந்த நன்றி சொன்னில, எதுக்கு சொன்ன சொல்லு. ஏமா உறவுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு நம்மளோட உறவுகளை தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமா எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நன்றி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. பாத்தியா, ஃபேமிலிக்குள்ள நன்றினா எதுக்கு நன்றி? நம்மள வந்து எல்லாம் ரசிக்கிறாங்க, நம்மள வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குது. நான் கியூட்டா இருக்கேன்னு என்ன ரசிக்கிறாங்க. அதுதான் கண்ணு தெரியாம தெரியும். ஆமா ஆமா, நீ கியூட்டா இருக்க உன்னேதான். அதுதான் அதான் ஒரு சைடு பாரு சமந்தா மாதிரி இருப்பேன். ஆமா ஆமா, இந்த சைடு பாரு நயன்தாரா பாதி கட்டு இருக்கும். ஆமா ஆமா, நயன்தாரா மாதிரி தான் இருக்க. அதுதான் நயன்தாராவும் சமந்தாவும் என்னன்னா, அதான் நயன்தாராவும் சமந்தாவும் பிடிக்கும் உங்களுக்கு இல்லையா? அதனால தான் அதுக்காக தான் நன்றி சொல்லிக்கிறேன் நான். சரிங்களா? வந்து வேற நிறைய क्वेश्चन கேட்டாங்களா? சொல்லியா? நிறைய क्वेश्चन அப்ப கேட்கலாம். பசி உயிர் போகுது, வா போய் சாப்பிடலாம். சமைக்கவே இல்லை. என்னம்மா அப்படி சொல்ற? பசிக்குதுமா. அந்த போன் வந்துச்சு. போன்லாம் அந்த நான் பேசிக்கிறேன், நீ பேசு.
நான் அவள் தான் உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம், பசிக்குது. ஆமா, எங்க வீட்டுல போய் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஒய்ஃப் சமைச்சு வச்சிருப்பாங்களா? ஆமா, என் ஒய்ஃப் சமைச்சு வச்சிருப்பாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இவங்க மனைவி வந்து ரொம்ப நல்லவங்க, பாக்க என்ன மாதிரியே இருப்பாங்க, குணத்திலே என்ன மாதிரி, பேச்சிலே என்ன மாதிரி. அவங்க ரொம்ப நல்ல மனுஷி, நல்ல தங்கமான பொண்ணு. இல்ல நான் போனா அப்படி கவனிப்பாங்க இல்லங்க. இந்த அண்ணனும் சரி வீடியோக்காக மட்டும்தான் அடி வாங்குற, மத்தபடி இந்த அண்ணன் ரொம்ப நல்லவர். ஆமா, ரொம்ப நன்றிங்க. சரிங்களா, பல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க எங்களை பத்தி, ரொம்ப நன்றி மக்களே. நன்றி. இந்த ஆளை பத்தி உண்மை வேணும்னா நைட்டு 10 மணிக்கு மேல லைவா காட்டுறேன் பாருங்க, குடிச்சுட்டு எந்த வைன் ஷாப்ல கிடக்குறாங்க. ஆமா, இவதான் வாங்கி. சரி, ஓகே, பாய் உறவுகளே.